இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம ஜெப தொடரில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நம்முடைய கடினமான நேரத்தில் ஜெபம் எப்படி நமக்கு உதவி செய்கிறது, அதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம எப்போவுமே நல்லா இருக்கணும், அதை தான் நம்ம நினைப்போம். ஒருவேளை அதை மீறி நமக்கு ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணுறதை விட்டுருவோம். உதவி தேடி யார்கிட்டலாம் கிடைக்குமோ எல்லார்கிட்டையும் போய் நம்ம உதவி கேட்க ஆரம்பிப்போம். ஆனால் அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் தான் நம்ம தேவன்கிட்ட வருவோம், ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதலாவது நீங்கள் தேவன்கிட்ட வரணும், ஜெபத்தில் அவர்கிட்ட சொல்லணும். அதை தான் ஆண்டவருமே எதிர்பார்க்கிறாரு. இதை நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது யார் என்று கூறுங்கள் பகுதி. வாங்க, இதில் எந்த கேள்வி உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு பார்க்கலாம். ஜெருசலேமுடைய சுவரை மிகுந்த முயற்சிக்கு பிறகும் ஜெபத்திற்கு பிறகும் கட்டி முடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ நெகேமியா, ஆப்ஷன் பி யோசேப்பு, ஆப்ஷன் சி ஆபிரகாம், ஆப்ஷன் டி சவுல். நண்பர்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலில் கமெண்ட் செஷனில் நீங்கள் உங்கள் பதிலை பதிவு செய்யலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்ம சங்கீதா ராம் அவங்கள தான் சந்திக்க இருக்கிறோம். இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் என்னென்னா, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் இவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஜெபத்தை சார்ந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே அது கஷ்டமான நேரமாக தான் இருக்கும். குறிப்பாக ஒரு பொண்ணுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எங்கே போனாலும் எல்லாரோட பார்வையும் என் மேலே தான் இருக்குன்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட என்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்வியும் இருக்கும். 2012ஆம் வருடம் சங்கீதா மற்றும் ஆஷிஷ் திருமணம் செய்து கொண்டார்கள். ஒரு வருடம் கழித்து அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடிவு செய்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கணும், அதுதான் எல்லாரோட விருப்பமாக இருக்கும். ஆனால் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏதாவது கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்தது. உடல் ரீதியாகவும் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. அதனால் என்னால் கர்ப்பமாக முடியல. நாங்கள் டாக்டர்கிட்ட காட்டினோம். டாக்டர் எல்லாமே சரியாயிடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். நிறைய பரிசோதனை செஞ்சோம், ஏமாற்றம் தான். ஏதாவது நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகளால் சங்கீதா மிகவும் நிலை குலைந்து போனார். ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே நிறைய பேர் குடும்பத்தோடு வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்கள பார்க்கும்போது எனக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். எனக்கும் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு வெக்கமாக இருக்கும். அங்கே என்கிட்ட இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய நேரங்களில் நான் இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு போக மாட்டேன். ஏன்னா அடிக்கடி இதே கேள்வி தான் கேட்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆகிட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது, இன்னுமா குழந்தை பிறக்கல அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்காமல் போனால் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணும். ஒரு வெற்றிடமான உணர்வு சங்கீதாவை அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. என்னோட வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதாவே நான் உணர்ந்தேன். எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னும் தோணும். வீட்டில் இருக்கிறவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தோணும். எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஆனால் இருக்க வேண்டிய சந்தோஷம் இல்லாமல் இருந்துச்சு. எப்படிப்பட்ட நேரத்தில் சங்கீதா மற்றும் ஆஷிஷுக்கு அவருடைய உறவினர் மூலமாக ஆறுதல் கிடைத்தது. நானும் அக்காவும் பேசும்போது இதை பற்றி பேசுவோம். அப்போ எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அவங்க என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, எப்போதும் எனக்கு ஆறுதலாக பேசுவாங்க. நாம் ஜெபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சர்ச்சு பாஸ்டர் இருக்காங்க, நிறைய சகோதரர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களை பற்றி எல்லாமே தெரியும். அவங்க மூலமாக ஜெபம் செய்வோம் அப்படின்னு நாங்கள் பேசுவோம். நிறைய போதகர்கள், நிறைய தேவ விசுவாசிகள் எல்லோரும் எங்களுக்காக ஜெபம் செஞ்சாங்க. சங்கீதா பைபிளை படிக்க ஆரம்பித்த பொழுது வசனங்கள் அவருடைய தன்னம்பிக்கையை அதிகரித்தது.
சங்கீதம் 23 இதை நான் அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லா விஷயத்துலயும், அது குழந்தைங்க விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயத்துல கூட இந்த வசனம் என் வாழ்க்கையில உதவியா இருந்துச்சு. சங்கீதா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய சிகிச்சைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஜெபத்திற்கான பதில் அவருக்கு கிடைத்தது. 8 வருஷம் கழிச்சு நான் கர்ப்பமானேன். தேவன் என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தந்தாரு. ஒரு ஆசீர்வாதம் இல்ல, 2 ஆசீர்வாதத்தை தந்தாரு. நான் கர்ப்பமான உடனே டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்றதுக்காக போனேன். அப்போ எனக்கு 2 குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க சொன்னது மாதிரியே எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்ததுன்னு சொல்லலாம். அது எங்க குடும்பத்துல தேவன் கொடுத்த அனுகிரகம்னா தான் நான் பார்க்கறேன். எனக்குள்ள இருந்த வெற்றிடத்தை தேவன் போக்கிட்டாரு, அதுதான் உண்மை. சங்கீதாவின் பெண் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் இனிமையாகவும் இருக்கிறார்கள். என்னோட குழந்தைங்களுக்கு 3.5 வயசு ஆகுது. இப்போ அவங்க நர்சரியில படிச்சுட்டு இருக்காங்க. நாங்க சீக்கிரமாவே பள்ளியில சேர்த்து விட்டுட்டோம். அவங்க ஆரோக்கியமாவும் இருக்காங்க. எல்லாருக்கும் செல்ல குழந்தையாவும் இருக்காங்கன்னு சொல்லணும். எங்களோட போதகர் அவங்கள ஏஞ்சல் தான் சொல்லுவாரு. வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாத விஷயங்களை சாத்தியமாக்கிய ஆண்டவருக்கு சங்கீதா நன்றி சொல்கிறார். நான் தேவனுக்கு லட்சோப லட்ச நன்றிகளை சொல்ல விரும்புறேன். என்னோட வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத விஷயங்களை சாத்தியமாக்குனாரு. ஏமாற்றத்தோட இருந்தப்பெல்லாம் எனக்கு அவர் நம்பிக்கையை தந்தாரு. அவருக்கு லட்சோப லட்ச நன்றிகளை நான் சொல்ல விரும்புறேன். நான் என்னோட குடும்பத்துல என்னோட கணவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் ரொம்ப ஆதரவா இருந்தாரு. நன்றி சங்கீதாராம். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களை மாதிரியே பிரச்சனையில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வையாளர்களுக்கு உங்களுடைய சாட்சி நிச்சயமாகவே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கடினமான நேரத்தில் நீங்கள் செய்த ஜெபம் உங்களுக்கு எப்படி உதவியது, நீங்கள் எப்படி புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்திருக்கிறார். அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களே, பார்த்தீங்களா சங்கீதாராமுடைய வாழ்க்கை பார்த்தீங்களா? அவங்க கஷ்டமான நேரத்தில் அவங்க ஜெபிச்சிருக்காங்க. நீங்களும் அதே தான் செய்யணும். பொதுவாகவே நம்ம நிறைய சவால்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நம்ம அப்படியே மனம் தளர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். அவ்வளவுதான், என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம அப்படியே சோர்ந்து போய் இருந்துருவோம். அப்படியே நமக்கு இருண்டு போன மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வெளிச்சமே தெரியாது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற மாதிரியாக உணர ஆரம்பிப்பீங்க. எந்த வழியுமே இல்லையே, நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி. தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சம் வரும்போது உங்களுக்கான பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு எப்படி போகணும், என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை ஜெபத்தின் மூலம் நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். உங்களுக்காக பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். எவ்வளவு அழகான வசனம் பார்த்தீங்களா? செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம தேவன் நம்ம கூட இருக்கும்போது அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அதையும் பார்க்குறோம். ஜெபம் ரொம்ப அவசியம். நம்ம ஜெபத்தில் நம்ம ஆண்டவர் கூட இணைந்து இருக்கும்போது அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நாம் செல்ல வேண்டிய பாதையை அவர் நமக்கு காட்டுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுடைய ஃபோன் கால்க்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு வசனங்கள் மூலமாக உங்களை உத்வேகப்படுத்த போகிறோம். இடைவேளைக்கு பிறகு வாழ்க்கையில நடக்கிற சில சூழ்நிலைகளுக்கு பதில் எதுவுமே கிடைக்காம நீங்க ரொம்ப குழப்பத்துல இருந்திருக்கீங்களா? அதுக்காகவே நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஆஸ்க் கிஸ்மோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டைம் டிராவலிங் ரோபோட் கிஸ்மோ ஆஸ்க் கிஸ்மோ பகுதியில உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும். கிஸ்மோவிடம் கேளுங்கள் பகுதிக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ சீக்கிரமே எங்களுடைய ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க.
உங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க, கிஸ்மோ உங்களுக்கான பதிலை கொடுக்கும். நீங்க கேள்வி கேட்பீங்க நம்புறேன். உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லனா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கடினமான நேரத்தில் ஜெபம் எப்படி செய்வது அதை பார்த்துட்டு இருக்கோம். ஜெபத்தில் தேவனுடைய வல்லமை இருக்குது. அதனால் சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையை சாத்தியம் ஆக்குகிறது. இதை பற்றி நம்ம இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க போகிறோம். பாஸ்டர் ஜாய் சன்னி சாலும் அவங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி ஜெபிக்கணும், பெரிய பெரிய வார்த்தைகள் வச்சு நம்ம ஜெபிக்கணுமா, அல்லது நம்முடைய தனிப்பட்ட அனுபவத்தை வைத்து நம்ம ஜெபிக்கணுமா, இல்லை நம்ம சாதாரணமாக ஜெபம் செய்யணுமா அப்படிங்கிறத அவங்க நமக்கு ரொம்ப அழகாக சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்குறாரு. அவருக்கு நம்முடைய மொழி என்ன, நாம எந்த மொழியில பேசுறோம், நாம கசப்பா பேசுறோமா, இனிமையா பேசுறோமா, நல்லா பேசுறோமா, கடினமா பேசுறோமா அப்படிங்கிற எந்த விதமான பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. நாம மனம் திறந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் செய்யணும். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரக்கூடிய தேவனா இருக்கிறாரு. பைபிள் ஒரு பெண்ணை பத்தி சொல்லுது. அந்த பெண் தேவனுடைய ஆலயத்துல ஜெபம் செய்ய போன போது அவளுக்கு குழந்தைகள் இல்லாம இருந்தது. அவள் வேதனையோட இருந்தா. பைபிள் சொல்லுது, அந்த பெண் தேவன் முன்னாடி ஜெபம் செய்வதற்காக நின்ற போது அவள் ஜெபம் செய்தபடியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தா. அவளுடைய வாயிலிருந்த தெளிவான வார்த்தைகளும் சரியானபடி வெளிவராம இருந்தது. அந்த சமயத்துல அங்க தேவனுடைய விசுவாசி ஏலி, தேவனுடைய பூசாரி ஏலி அங்க இருந்தாரு. அவர் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த பெண்ணை பார்த்து அவர் சொன்னாரு, தன்னுடைய மனசுல நினைச்சுக்கிட்டாரு, இவ ஏதோ போதையில இருக்கிறான்னு. உங்களுடைய மொழி, நீங்கள் பேசும் வார்த்தை, நீங்கள் பேசும்போது ஜெபம் செய்யக்கூடிய முறை, இதை யாரும் புரிஞ்சிக்காம கூட இருக்கலாம். மத்தவங்க உங்களை கேலி செய்யலாம். நீங்க ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஜெபத்துக்கு வலிமை இருக்குது. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. ஆனா ஏலியால அதை புரிஞ்சிக்க முடியல, மனிதனால் புரிந்து கொள்ள முடியல. தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தராரு. நீங்க அவர்கிட்ட சரியான வார்த்தைகள் மூலமா சொல்லாம கூட முடியாம போகலாம். உங்களுடைய மனசுல உள்ள வார்த்தைகளை மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாம கூட போகலாம். ஆனா என்னுடைய அன்பானவர்களே, நீங்க தேவனிடம் சொல்லுங்க. அவர் நம்முடைய மௌனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தேவனா இருக்கிறாரு. ரோமர் அத்தியாயம் 8:26 எழுதப்பட்டிருப்பது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, அறிவினுடைய ஆவி, தெளிவான ஆவி உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்குது. உங்ககிட்ட அறிவு இல்லாம இருக்கலாம், தெளிவு இல்லாம இருக்கலாம், ஜெபம் செய்வதற்கான சரியான முறை கூட தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா நான் தேவனுடைய வசனத்தின் மூலமா சொல்ல விரும்புறேன், உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒருவர் தயாரா இருக்காரு. வாங்க, ஜெபம் செய்வதற்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்வோம், பரிசுத்த ஆவியே எனக்கு உதவி செய்யுங்கள். அவர் உங்களுக்காக ஜெபம் செய்வாரு. அவர் உங்களுக்காக மத்தியஸ்தம் செய்வாரு. அவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் செய்வாரு. உங்ககிட்ட வார்த்தைகள் இல்லைனாலும் உங்களுடைய உணர்வுகளை அவர் தேவன் முன்னால் கொண்டு போய் சேர்த்துடுவாரு. உங்களுடைய ஜெபம் தேவன் கிட்ட போய் சேரும். தேவன் அதற்கு பதில் தருவாரு. இன்னைக்கு நீங்க போராடிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க. தேவனிடம் உங்களுடைய ஜெபம் போய் சேருதா இல்லையான்னு கூட தெரியாம இருக்கலாம். நான் சரியா ஜெபம் செய்யறேனா இல்லையான்னு கூட தெரியாம இருக்கலாம். யாராவது உங்ககிட்ட இப்படி வார்த்தைகள் மூலமா ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். உங்க மனசுல என்ன தோணினாலும் சரி, அதை தேவனுடைய முன்னாடி வச்சிருங்க. செல்லுங்கள், உங்களுடைய அறை கதவு சாத்திக் கொள்ளுங்கள். அழுது கண்ணீரை சிந்தி சிந்தி பெரும் மூச்சுகளோடு உங்களுடைய மனதில் என்ன தோன்றினாலும் அதை தேவன் முன்னால் கொட்டி விடுங்கள். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. அவர் ஜெபத்தை கேட்கிறாரு. அவர் ஜெபத்திற்கு பதில் தராரு. அவர் ஜெபத்தின் மூலமா என்னையும் உங்களையும் வலிமைப்படுத்துறாரு. ஜெபம் செய்யறதை விட்டுறாதீங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலமா, உங்களின் மொழியின் மூலமா தேவனை அழையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி பாஸ்டர் ஜாய். ரொம்ப அழகா நீங்க எங்களுக்கு வசனங்கள் மூலமாக சொன்னீங்க. தேவன் இதயத்தை பார்க்கிறவர், அவர் வார்த்தைகளை பார்க்கிறவர் அல்ல அப்படின்னு நீங்கள் சொன்னது நிச்சயமாகவே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி நற்செய்திகளை நேயர்களை மறுபடியும் நீங்கள் பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் இந்த நற்செய்திகளை பார்க்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு
முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது, விசுவாசத்தில் நாம் கேட்கும்போது அவர் நிச்சயமாகவே நமக்கு தருகிறார். முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய கடினமான நேரத்தில் உதவிக்காக நாங்கள் ஒவ்வொருவரிடமும் அழைகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் யாரும் தரக்கூடாத உதவியை நீங்கள் எங்களுக்கு தருங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க சுவாமி. நீங்கள் வெளிச்சமாக எங்கள் வாழ்க்கையில் வாங்கப்பா. எங்களுடைய கஷ்டமான நேரத்தில் நீங்கள் எங்கள் கூட இருங்க சுவாமி. எங்களுக்கு பக்க பலமாக நீங்கள் இருங்க சுவாமி. எங்களுக்கு வெற்றியை தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அப்பா, நீங்கள் நாங்கள் ஜெபத்தில் கேட்கிறவங்களை தர்றீங்கப்பா. கேளுங்கள் தரப்படும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தரப்போகிற அந்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிங்க சுவாமி. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. தேடுங்கள், தட்டுங்கள், இந்த வார்த்தைகளை நம்ம ஆண்டவர்கிட்டயே பரிசோதனை செய்து பார்க்கலாம். நிச்சயமாகவே நீங்கள் தேடுங்க, தட்டுங்கள், கேளுங்கள், நிச்சயமாகவே உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். இதுதான் இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம்.
அழகான ஒரு ஆராதனை பாடலை நம்ம பார்த்தோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவார். உங்களுடைய கடினமான நேரத்தில் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.